ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த கூகுள் சைட் வந்து எப்படி யூஸ் பண்ணி ஒரு லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த கூகுள் சைட்டில் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியே எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வேணும். பிகாஸ் அந்த கூகுள் சைட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜிமெயில் ப்ராப்பர்ட்டி, அதாவது கூகுள் ப்ராப்பர்ட்டி. கூகுள் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நிறைய இருக்குது. என்னென்ன கூகுள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாவே தெரியும், யூடியூப்பில் கூகுள் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ மீட் இருக்கு இல்லைங்களா, அந்த கூகுள் மீட், அது வந்து கூகுள் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கூகுள் சைட் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா sites.google.com அப்படின்ட்டு போனீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு sites.google.com அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு பேஜுமே க்ரியேட் பண்ணல இதில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதில் நம்ம என்ன ப்ரமோட் பண்ணலாம்னா, நீங்கள் உங்களோட அமேசான் அஃபிலியேட் ப்ரமோட் பண்ணலாம், கிளிக் பேங்க் ப்ரமோட் பண்ணலாம், என்ன வேணாலும் நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம். உங்களோட பிஸ்னஸ்க்காக கூட நீங்கள் இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ சைட் தான் கூகுள் நமக்கு கொடுக்குறது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனலாக நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது இண்டெக்ஸ் பண்ணுறது என்னென்ன பண்ணலாம், கூகுள் அனாலிஸ்டிக் எப்படி ஆட் பண்ணலாம் இதில் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா sites.google.com போனோன்னா நம்ம வந்து பிளாங்க் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது பிளாங்க் சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட் தான் இருக்கும். உங்களுக்கு டெம்ப்ளேட் வேணும், வேறு ஏதாச்சும் தீம்ஸ் மாற்றணும் அப்படின்னா தீம்ஸ் போங்க. இங்கே தீம்ஸ்னு இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற தீம்ஸ் தான் நம்ம வந்து மாற்ற முடியும். எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம டிசைன் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ இப்போ நாம் வந்து சிம்பிளில் இருக்கோம். ஸோ நிறையா தீம்ஸ் இருக்குது. இங்கே வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நான் தெரியும். ஸோ நான் வந்து இம்ப்ரெஷன் அப்படிங்கிற தீம்ஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எதை பற்றி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து வெயிட் லாஸை பற்றி நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இது க்ரியேட் பண்ணலாம். ஏன் அப்படி கேட்டேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீட்டோ டயட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே வந்து பாருங்கள், ரிசல்ட் பாருங்கள், நிறைய ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது இதுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ரேங்கிங் பண்ணலாம், கீட்டோ டயட்டில் வந்து எப்படி ரேங்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அதுக்கு ஃபஸ்ட் நம்ம சைட் க்ரியேட் பண்ணணும். சைட் க்ரியேட் பண்ணி இதை வந்து இண்டெக்ஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு கூகுள் அனாலிஸ்டிக்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறையா இருக்குது. சைட் மட்டும் க்ரியேட் பண்ணுறது மட்டும், கூகுள் சைட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும் போதாது. நிறைய இதில் வந்து ப்ராசஸ் இருக்குது. கொஞ்சம் லாங் வீடியோவாக போகும், கொஞ்சம் நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறது வந்து கீட்டோ டயட்டுக்கு தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முதல்ல நம்ம வந்து கீவேர்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் தான். அதாவது கீட்டோ டயட் பிளான், கீட்டோ டயட் ஃபுட்ஸ், ரெசிபீஸ் ஃபார் பிகினர்ஸ். நான் வந்து ஒரு 5 கீவேர்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். டாப் மோஸ்ட்டில் இருக்கிறத ஒரு 5 கீவேர்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்படி கூட நம்ம வந்து கீவேர்டு எடுக்கலாம். கீவேர்டு ஐடியா வந்து நம்ம கூகுள் ஆட்வர்ட்ஸ் பிளானரில் போய் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன். கீவேர்டு planner.io அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும், அதை கூட நான் போட்டிருப்பேன். நம்ம இப்படி கூட இந்த கீவேர்டு எடுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டாப் மோஸ்ட்டில் இருக்கிற ஒரு 5 கீவேர்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதாவது கீட்டோ டயட் பிளான் அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன், கீட்டோ டயட் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன், கீட்டோ டயட் அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். ஸோ கீட்டோ டயட் பிளான் ஃபார் எடுத்துக்கிறேன். ஸோ கீட்டோ டயட் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இந்த 5 கீவேர்டு நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம கண்டென்ட் போடுறது, இமேஜ் போடுறது, இமேஜ் எப்படி எடுத்து எடிட் பண்ணுறது எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீட்டோ டயட் பிளான் தான் என்னோடய டைட்டில். ஸோ நான் வந்து இதை வந்து கொடுத்துக்கிறேன், கீட்டோ டயட் பிளான் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே அன்டைட்டில் சைட் டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மேலே சைட் டைட்டில் வரும் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நான் இது கொடுத்துக்கிறேன். அது இல்லாமல் ஒரு பைப் சிம்பிள் அப்படின்னு போட்டுக்கலாம். பைப் சிம்பிள் போட்டு அடுத்த கீவேர்ட் ஒரு 3 கீவேர்டு வரைக்கும் இதில் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே போனால் நம்மளோட டைட்டில் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். லென்த் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப லென்த் இருக்கக்கூடாது. 160 கேரக்டர், அதாவது பார்த்திங்கன்னா 70 கேரக்டர்லேருந்து 90 கேரக்டர் தான் இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து 160 கேரக்டர் வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட இது வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, சைட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு சைட் க்ரியேட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் செக்ஷன் போகும் மறுபடியும். ஸோ பப்ளிஷ் கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு வந்து லைவில் இருக்காது. ஸோ பப்ளிஷ் கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து இந்த லோகோ ஆட் பண்ணால் கூட நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணலாம். நான் லோகோ வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. பின்னாடி வந்து இமேஜ் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். இப்போதைக்கு நான் இந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் பின்னாடி வந்து கீவேர்டோடு நான் வந்து இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணி எப்படி வந்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நமக்கு நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ லே அவுட் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி லே அவுட் வேணுமா, இந்த மாதிரி லே அவுட் வேணுமா. ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஒரு கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் லே அவுட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாருங்கள், ஒரு இமேஜ் சைடில் வந்து கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஒரு கீட்டோ டயட் பிளானோட இமேஜஸ் எடுக்கணும், இமேஜஸ் வைக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா unsplash.com அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இதில் கீட்டோ டயட் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் எது வந்து நல்லா அட்ராக்டிவான இமேஜஸாக இருக்கோ ஒரு 5 இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு 5 கீவேர்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 5 இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. நம்ம இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலான சைஸில் இருக்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நேம் பாருங்கள், இந்த இமேஜோட நேம்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ அந்த இமேஜோட நேம்லாம் நான் வந்து கீவேர்டு கொடுக்கணும். நான் ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளோட கீவேர்டில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட சைட் வந்து ரேங்கிங் ஆகும். ஸோ இது எல்லாமே நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து கேன்வா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ canva.comல போய்ட்டு எல்லா இமேஜும் ஒரே சைஸில் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ வச்சுக்கலாம். நான் என்ன செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா யூடியூப் தம்ப்நெயில் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் இமேஜில் இருக்கும். அது இல்லாமல் அந்த ஃபிட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளோட கூகுள் சைட்டில் வந்து அந்த இமேஜ் வந்து ஃபிட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா blank டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் இதில் வந்து எந்த ஒரு பின்னாடி எதுவுமே நான் ஆட் பண்ணுறது அது இது எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த இமேஜ் ஜஸ்ட் எடிட் பண்ணி நான் வந்து சேவ் பண்ணுறப்ப நான் வந்து கீவேர்ட் போட்டு நான் சேவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கேன்வா டுட்டோரியல் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஸோ அப்லோட் பண்ணுறது டிவைஸ்லேருந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒரு இமேஜ் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த இமேஜ் வந்து எடிட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜ் இப்படி வரும். ஸோ நம்ம வந்து நமக்கு எப்படி வேணுமோ நம்ம இந்த இமேஜ் வச்சு நம்ம வந்து க்ராப் பண்ணிக்கலாம், இல்லைனா பெருசு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, பெருசு பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லா இமேஜுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ டவுன்லோட் பண்ணுறப்ப ஜேபிஎக் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கங்க, டவுன்லோட் கொடுங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கீவேர்ட் கொடுக்குறேன். சேவ் பண்ணுறப்ப நம்ம வந்து கீவேர்டு கொடுத்து சேவ் பண்ணணும் இமேஜ். எதுக்காகனா இமேஜ் எஸ்இஓக்காக. சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் கூட நமக்கு வந்து ரேங்கிங் ஆகும். ஸோ அந்த இமேஜோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கீட்டோ டயட் பிளான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இமேஜுக்கு அந்த நேம் கொடுத்துருவோம். இதே மாதிரி நம்ம வந்து எல்லா இமேஜையும் அப்லோட் பண்ணி நம்ம வந்து நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லா இமேஜஸுமே நான் வந்து யூடியூப் ஃபார்மேட்டில், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி நான் 5 இமேஜ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜ் தான் நான் வந்து என்னோடய சைட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நம்மளோட இமேஜஸை வந்து ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் இமேஜஸ் வரும். ஸோ அங்கே போய்ட்டு நம்மளோட ஃபஸ்ட் இமேஜை வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் வந்து போஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கீவேர்டு என்னென்னா மெயின் கீவேர்டு நமக்கு இதுதான். ஸோ அதை வந்து நான் ஒரு கீவேர்டாக கொடுத்துக்கிறேன். கீவேர்டு அப்படின்னா டைட்டிலாக நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் வந்துச்சுன்னா டெலிட் பண்ணிடுவேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கண்டென்ட் கொஞ்சம் கொடுக்குறோம். ஸோ கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் கொஞ்சம் கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம டைட்டிலே வந்து இது கொடுத்துக்கலாம். ஸோ டைட்டிலே வந்து இது கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கண்டென்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் இந்த இமேஜ் சைஸ் வந்து நம்ம பேஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ராக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட் வந்து நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும், எவ்வளோ பெருசு கண்டென்ட் வருதோ அவ்வளோ பெருசு நம்ம இது கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு பட்டன் வந்து ஆட் பண்ணலாம். அதாவது கால் டு ஆக்ஷன் பட்டன் சொல்லுவோம் இல்லையா, அந்த பட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டனோட நேம் கேட்குது கீட்டோ, அதாவது 90 days கீட்டோ பிளான். ஸோ இந்த லிங்க்குன்னு கேட்குது இல்லையா, அந்த லிங்க்கில் வந்து நம்மளோட அப்டேட் லிங்க்கை கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பேங்க்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ கிளிக் பேங்க்லேருந்து நம்ம போயிட்டு நம்மளோட லிங்க் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கீட்டோ ரிசோர்ஸஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்கண்ணே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஜென்ரேட் ஹாப் லிங்க் கொடுத்துட்டேன். ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்ம அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் கால் டு ஆக்ஷன் பட்டனில் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இந்த லிங்க்கை கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம அதோட லிங்க்கை கொடுத்து இன்சர்ட் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை எடுத்து நீங்கள் ட்ராக் பண்ணி இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே இந்த இமேஜஸ் பெருசாக இருக்குது, கொஞ்சம் இமேஜஸ் நீங்கள் சின்ன பண்ணுறது தான் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக நமக்கு வந்து ஒரு பேஜ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த லோகோ கேட்குது. ஸோ ஹெட்டர் நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணால் ஹெட்டர் இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதுவுமே இப்போ சேஞ்ச் பண்ணல. இப்போ சப்போஸ் சேஞ்ச் பண்ணோமோ அப்படின்னா பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கும் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். எந்த இமேஜ் போடலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இமேஜ் நான் போட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து கீழே இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் போடணும்.
ஸோ அதே மாதிரி கீழே இது பாருங்கள், ஏதாச்சும் நீங்கள் என்னாச்சு உங்களுக்கு இந்த லேயர் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கூட இந்த லேயர் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல 4 இமேஜஸ் வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, மீதி இருக்கிற 4 இமேஜஸ் வந்து இதில் நான் வந்து வைக்க போகிறேன். ஓகே, ஸோ 4 இமேஜஸ். ஸோ 4 இமேஜஸ் வச்சுட்டேன். ஸோ இந்த இமேஜஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிங்க் கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அஃபிலியேட் லிங்க் இருக்கு இல்லையா, அதை அந்த இமேஜை கிளிக் பண்ணால் நம்ம அந்த அஃபிலியேட் ஆஃபருக்கு வந்து போகணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து நம்ம அப்ளை கொடுத்துறோம். ஸோ ஒவ்வொரு இமேஜஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லிங்க் கொடுத்துறோம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மேலே லிங்க்னு ஒரு ஆப்ஷன் வரும், கொடுத்துட்றோம். ஸோ மேலே லிங்க்னு ஒரு ஆப்ஷன் வரும், கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இதாகிடுச்சு. இங்கே வந்து டெக்ஸ்ட் கேட்குது. ஸோ மீதி இருக்கிற 4 கீவேர்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மீதி இருக்கிற 4 கீவேர்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் நம்ம இதில் க்ரியேட் பண்ணுறது. ஒரு வெப்சைட் எப்படி இருக்குமோ அதோட நல்ல ஒரு லுக்காகவே இருக்கும். ஒரே பேஜில் 1 பேஜ் வெப்சைட் அப்படிம்போம் இல்லைங்களா, அந்த 1 பேஜ் வெப்சைட் வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணாங்கன்னா இதுக்கு போகும். ஓகே, இப்போ 2 லேயர் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ 3ஆவதாக வந்து நம்ம கண்டென்ட் வந்து ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ கண்டென்ட் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த இதில் நம்மளோட வெப்சைட்டோட கண்டென்ட், மீதி இருக்கிற கண்டென்ட்டை வந்து நான் இதை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டேன். ஓகே, இல்லை ஸ்பேஸ்லாம் இருக்கும், இந்த ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நோட் பேடில் போட்டு காப்பி பண்ணி போடுறதுனால கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்டிஃபை சென்டர், அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லா லெட்டருமே வந்து சென்டராக வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்மளை கீவேர்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த கீவேர்டு வந்து கீட்டோ தான். ஓகேங்களா, அந்த கீட்டோவுக்கு வந்து நான் லிங்க் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆஃபர் லிங்க், ஸோ கிளிக் பேங்கோட ஆஃபர் லிங்க் கொடுத்து அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்த மட்டும் நம்ம போல்டு பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஒரு 2 இடத்துல இது வரைக்கும் கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து இதே மாதிரி லிங்க் கொடுத்து அந்த இடத்த நம்ம போல்டு பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே, போல்டு பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணால் கூட நம்ம வீடியோ ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் யூடியூப்லேருந்து ஒரு கீட்டோ டயட்டுக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ நீங்களே நேற்று நான் சொன்ன மாதிரி இமேஜ் மேக் பண்ணி, அதாவது எப்படி வந்து இமேஜை வச்சு ஒரு வீடியோ போடலாம். நம்ம வந்து இப்போ கேன்வாலேயே வீடியோ போடலாம். அதுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இதில் வந்து கீட்டோ டயட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோ இருக்குன்னா இந்த வீடியோவை நம்ம வந்து அதில் இன்க்ளூட் பண்ணணும். கீழே வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே வீடியோ அப்படி யூடியூப் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து அப்லோட், அதாவது வீடியோ சர்ச் பண்ண சொல்லுது. ஸோ அந்த வீடியோ லிங்கை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள், அந்த வீடியோட லிங்க் வந்துடும். செலக்ட் கொடுங்க. ஸோ செலக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், கொஞ்சம் கீழே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் சென்டராக நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இது எப்படி வேணாலும் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ வேறு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு டிவைடர்னா உங்களுக்கு வந்து அந்த இது முடிஞ்சதுக்கப்புறமேல ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு டிவைடர் வந்துடும். ஸோ டிவைடர் கொடுத்துக்கலாம். டிவைடர் கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து மறுபடியும் இதை கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இதில் வந்து இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த லிங்க்கை போட்டு பார்க்கலாம், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து போட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த கீட்டோ டயட்டில் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போட்டு பார்த்தலாம். அவங்களோட வெப்சைட் போய் பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ எப்படி கொடுக்கலாம், இந்த இடத்துல டைட்டில் எப்படி கொடுக்கலாம், இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து 28 days கீட்டோ சேலஞ்ச் அப்படிங்கிறது தான் இதோட டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதையே நம்ம வந்து இங்கே போட்டுக்கலாம். 28 day கீட்டோ சேலஞ்ச் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்குறோம். ஸோ கீழே வந்து கொஞ்சம் கண்டென்ட் போடணும். ஸோ நம்ம இதுலேருந்தே காப்பி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இதுலேருந்து காப்பிரைட் பர்மிஷன் இது வரும் அப்படி வரும்னா எதுவுமே நினைக்க வேணாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே அஃபெக்ட் ஆகாது நமக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா இது சைட்டு தான், அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங் ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய கண்டென்ட் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு 3 இருக்குது. சி மோர் கைட்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ இது வரையும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துக்கலாம்.
ஸோ இது வந்து 1. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட சைட்டில் வந்து போட்டுடலாம். ஸோ நம்மளோட சைட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இவ்வளோ பெருசு வந்துருச்சு நமக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கிற கேப்ஸ்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம நோட் பேட்லேருந்து போடுறப்போ ஒரு மாதிரி இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு மைக்ரேட் அதாவது இது பண்ணுறோமோ டிசைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ வந்து நான் இதை போட்டுக்கிட்டேன். ஸோ இது எனக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக இந்த இதுக்கு வர மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இமேஜஸ். ஓகே, இப்போ வச்சுட்டோம். ஸோ இதுக்கு சைடில் வந்து நம்ம இதுவும் போட்டோம். இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெரிய கால் டு பட்டன் வந்து ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆட் ஃபுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வச்சு எம்பிஎஸ் இல்லைன்னா இது 2 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட கால் டு பட்டனோட டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம ஹெட்டிங்காக மாற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஸோ இதுக்கு வந்து நம்மளோட லிங்கை கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட அஃபிலியேட் லிங்க் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, அப்ளை கொடுத்தாச்சு. ஸோ இங்கே கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட அஃபிலியேட் ஆஃபருக்கு போகும். ஓகே, இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து நிறையா வந்து இங்கே என்ன சொல்கிறதுனா இன்னும் நீங்கள் அமேசான் அஃபிலியேட் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி லேஅவுட் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப இது நடுவில் நீங்கள் உங்களோட அமேசான் அஃபிலியேட் ஆஃபர் கூட நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ப்ராடக்ட்டை பற்றி ஒரு இது வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து இதில் வச்சு நீங்கள் கூட ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்திங்கன்னா இப்போ நான் இது கீழே கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எது வச்சுருக்குன்னா கூட நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 4 ப்ராடக்ட் நம்ம அமேசான்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீட்டோ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஸோ கீட்டோ ஃபுட்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து கீட்டோ ஃபுட்ஸ் தான். இதெல்லாம் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு 4 ப்ராடக்ட் கீழே வந்து நம்ம வந்து ப்ரமோட் பண்ணலாம். ஸோ பெஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணலாம். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி இதில் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான இமேஜஸ் வந்து நீங்கள் அமேசான்லேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டுக்கான இமேஜஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ப்ராடக்ட்டோட இமேஜஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து நம்மளோட கூகுள் சைட்டில் வந்து நம்ம அஃபிலியேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க்கை வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் ப்ராடக்ட்டோட இமேஜும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ தேர்ட் ப்ராடக்ட்டோட இமேஜும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டோட இமேஜ் நீங்கள் எத்தனை இமேஜஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்லோட் கொடுத்துட்டு உங்களுக்கு இன்னொரு இமேஜஸ் இது வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கீழே அப்படியே இது பண்ணிக்கலாம். ஸோ கீழே இன்னொரு இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொன்று வந்துடும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து அஃபிலியேட் லிங்க் கொடுக்கணும். ஸோ அஃபிலியேட் லிங்க் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிற லிங்க் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட் லிங்க் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் வந்துடும். ஸோ அந்த லிங்க் வந்து கொடுத்து அப்ளை கொடுத்துருங்க. ஸோ அடுத்த ப்ராடக்ட்டோட லிங்க் அதாவது அஃபிலியேட் லிங்க். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் பேங்கோட அஃபிலியேட்டும் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அமேசானோட ப்ராடக்ட் லிங்க்கோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறோம். ஸோ 2 டைப் ஆஃப் ப்ரமோஷன் வந்து இந்த இதில் வந்து நமக்கு நடக்குது. இப்போ இதுக்கும் நம்ம லிங்க் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கெல்லாம் நேம் கொடுக்கணும் இல்லையா, இது என்ன நேம் அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்தே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நேம் இருக்குது. ஸோ இந்த நேம் அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நோட் பேடில் போட்டு நீங்கள் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக வராது. ஸோ அடுத்த ப்ராடக்ட்டோட இது ஸோ நோட் பேடில் போட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து நம்மளோட இதில் போட்டுருங்க. ஓகே, ஸோ அடுத்த ப்ராடக்ட் ஓகே. இப்போ அடுத்த ப்ராடக்ட் கடைசி ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட்டோட நேமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட்டோட நேம் இருக்கு இல்லையா, அது கூட நம்ம வந்து லிங்க் கொடுக்கலாம். ஸோ அதுக்கும் அதே மாதிரி டெக்ஸ்ட்டு ஏற்கனவே உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த லிங்க்கை வந்து நம்ம இங்கே இதுக்கு லிங்க் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை வந்து போல்டு பண்ணிடலாம்.
அதே மாதிரி இதுக்கான லிங்க்கும் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுக்கான லிங்க்கை வந்து ஜென்ரேட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கான லிங்க் இங்கே இருக்குது பாருங்கள், லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லிங்கிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதையும் நாம் ஒரு போல்டு பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இதையும் வந்து அதுக்கான லிங்கை கொடுத்து போல்டு பண்ணிடலாம். ஸோ நம்ம லிங்க்கை கொடுத்து இதையும் வந்து போல்டு பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அமேசான் அப்டேட் ப்ராடக்ட் கொடுத்தாச்சு, மேலே வந்து கிளிக் பேங்க் ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து கிளிக் பேங்க் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து உங்களோட ஓன் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதில் வந்து கண்டென்ட் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கண்டென்ட்டில் 2 கீவேர்டு, அதாவது கீட்டோ அப்படிங்கிற கீவேர்டுக்கு வந்து நம்ம ஆஃபர் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பேங்க் ஆஃபரு. ஸோ இதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பேங்க் ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு வெப்பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. கொடுத்திங்கன்னா வெப் அட்ரஸ் கேட்கும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ 28 days ஸோ கீட்டோ பிளான் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 28 days கீட்டோ பிளான் இது அவைலபிளாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ 28 days கீட்டோ பிளான் அப்படிங்கிறது அவைலபிள் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் எதுவுமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹூ கேன் வியூ எனி ஒன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஓகே, பப்ளிஷ் கொடுத்தாச்சு. இங்கே வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நம்மளோட பேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ போய் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைவேட் விண்டோவில் எடுத்து போட்டு பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதில் இருக்கனால நமக்கு இப்படி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரைவேட் விண்டோவில் போய்ட்டு நம்மளோட சைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட் பாருங்கள், site.google. நம்ம மேலே வந்து டைட்டில் கொடுத்துருக்கோம், மேலே வந்து இந்த இதுக்கான இது கொடுத்துருக்கோம், ஹோம் பேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வந்து பாருங்கள் நம்மளோட இமேஜ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வரும் பாருங்கள், கீட்டோனா என்ன அப்படிங்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், அது இல்லாமல் இங்கே லிங்க் வந்து இங்கே இது கொடுத்துருக்கோம், நம்மளோட ஆஃபர் லிங்க் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே வந்து பாருங்கள் 4 இமேஜஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கான கண்டென்ட் கொடுத்துருக்கோம், ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கீட்டோ டயட்டை பற்றி ஒரு இது போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அமேசான் அப்டேட்டோட இது கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து சென்டரில் இல்லை, நம்ம வந்து சென்டர் பண்ணிடலாம். ஸோ மறுபடியும் போய்ட்டு எடிட் போய்ட்டு கீழே வாங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ மறுபடியும் நம்மளோட எடிட்டில் போய்ட்டு நம்ம சின்னது பண்ணிடலாம். நான் சின்னது பண்ணிக்கிறேன், ஏன்னா அதில் பெருசாக இருந்துச்சு இல்லையா? நம்ம பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமேல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஃபுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? எடிட் ஃபுட்டர் கொடுத்துருங்க. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க, சென்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளது வந்து சென்டர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வேறு வந்து இதில் வந்து இந்த இமேஜஸ் வந்து இந்த இமேஜ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த இமேஜஸையும் நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு மறுபடியும் பப்ளிஷ் கொடுத்துடணும். ஸோ எந்த சேஞ்சஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதுக்கு இதுக்கான இது வரும். காட்டிட்டு கொடுத்துருங்க. ஸோ மறுபடியும் இங்கே பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சைட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ போய் நம்மளோட சைட் எப்படி இருக்குங்கிறத நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த இமேஜஸ் வந்து இதுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து இமேஜ் வந்துடுச்சு. கொஞ்சம் பெருசாலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஈக்குவலாக இந்த இமேஜ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதே வந்துடுச்சு. ஸோ இதுவும் சென்ட்ரல் நமக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதில் இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு பேனர் மாதிரி ஆட் பண்ணலாம். ஒரு பாப்அப் பேனர் வந்து எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நேவிகேஷன், அது வந்து பிராண்ட் இமேஜஸ், லோகோ ஏதாச்சும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் லோகோ இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ வியூவர் டூல்ஸ் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிறது உங்களோட டொமைன் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ ஓன் டொமைன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அனலிஸ்டிக் வந்து நம்ம ஆட் பண்ணணும். கூகுள் ட்ராக்கிங் இருக்கு இல்லையா, இந்த மெஷர்மெண்ட் ஐடி வந்து ஆட் பண்ணணும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பேனர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங் போயிருங்க. செட்டிங் பண்ண கடைசியாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பேனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த பேனரோட கலர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சப்போஸ் க்ரீன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 28 day keto plan ஃப்ரீ இபுக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்.
ஸோ பட்டன் லேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு கிளிக் ஹியர்னு கொடுத்துக்கிறேன் பட்டனோட லேபிள். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட ஆஃபர் லிங்க் வந்து கொடுக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் வேறு ஏதாச்சும் லிங்க் கொடுக்குறனாங்களும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஹோம் பேஜில் மட்டும் வேணுமா இல்லை ஆல் பேஜஸில் வேணுமா? நான் ஆல் பேஜஸ் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் கீட்டோ 20 டேஸ் வந்துருச்சு, கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் பேனர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா பப்ளிஷ் பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். அது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ஓகே, மேலே பாருங்கள் நம்ம கொடுத்த அந்த நோட்டிஃபிகேஷன் பார் வந்து மேலே வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் பார் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிளிக் ஹியர் அப்படின்னு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இபுக்கோட அந்த ஆஃபரோட பேஜுக்கு போகும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஒரு இது முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். எதுக்காகனா இது க்ரால் பண்ணுறதுக்காக. நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ பட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்மளோட கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா அதை வந்து க்ரால் பண்ணும். க்ரால் அப்படிங்கிறது நீங்கள் போடுற கண்டென்ட்டை க்ரால் பண்ணால் மட்டும்தான் கூகுள், அதாவது வெப் சர்வரில் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்ச் இன்ஜினில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக வரும். இதுதான் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ் அப்படிம்பாங்க. ஸோ எஸ்இஆர்பி அப்படிம்பாங்க இல்லையா. நம்ம க்ரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் கிடையாது. நம்மளோட பேஜ் வந்து சர்ச் இன்ஜினில் ரிசல்ட் பேஜில் வரணும், நம்மளோட லிங்க் போட்டால் வரணும். அப்போனா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சர்ச் இன்ஜினில் வரல அப்படின்னா அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும், அதுவே க்ரால் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா கூகுள் சர்ச் கன்சோலில் போடுறோம் அப்படின்னா அது வந்து உடனே வந்து சீக்கிரமாக வந்து நம்மளோட இதில் வந்து க்ரால் ஆகும். ஓகே, இப்போ வந்து வந்ததுக்கு அப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும். ஸோ இங்கே மறுபடியும் ஆட் ப்ராப்பர்ட்டிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா டாப் லெவல் டொமைன் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் லெவல் டொமைன் கிடையாது. இதை கிளிக் பண்ணுங்கள், நம்மளோட லிங்க் எடுத்துக்கலாம். ஸோ காப்பி லிங்க் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஸோ அங்கே கொடுத்துருங்க, கொடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபைங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் வரும் நமக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து வெரிஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா HTML ஃபைல் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள் அனலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கூகுள் அனலிஸ்டிக் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். ஸோ இந்த இதில் ஸோ அதனால் மறுபடியும் கூகுள் அனலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு போயிருங்க. ஸோ போயிட்டு ஸ்டார்ட் மெஷரிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இது நம்மளோட பேர் கொடுங்க 28 டேஸ், இது கண்டிப்பாக கொடுத்தாகணும். அக்கௌண்ட் நேம், அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி நேம் கேட்குது, கீட்டோ டயட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ லொக்கேஷன் நான் யூஎஸில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன பிஸ்னஸ் சைஸ் என்னன்னு கேட்குது. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுவோம், லீட் ஜென்ரேஷனுக்காக பண்ணுவோம். அப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் எந்தெந்த டிவைஸு, இன்க்ரீஸ் மை கன்வர்ஷனுக்கு, ஸோ அனலைஸ் மை ஆன்லைன் சைட் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமேல் நம்மளை வந்து இதெல்லாம் அக்செப்ட் பண்ண சொல்லும். கீழே வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ கொடுத்ததுக்கப்புறமேல் இந்த மாதிரி கேட்கும், சேவ் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து வெப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுக்கணும். அதாவது இப்போ நம்மளோட வெப்சைட் யூஆர்எல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த HTTPS-ஐ எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க, வெறும் சைட்ஸ் டாட். ஸோ ஸ்ட்ரீம் நேம் கேட்கும். ஸோ ஸ்ட்ரீம் நேம் கீட்டோ டயட் 28 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ க்ரியேட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட மெஷரிங் ஐடி, மெஷர்மெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஸோ அதை இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே காப்பி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் இங்கே செட்டிங் போயிருங்க, அனலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஐடி அங்கே கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து அக்செப்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைட் ஆர் நவ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ மறுபடியும் போயிட்டு இங்கே நம்மளோட வெப்சைட் அதாவது கன்சோல் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அனலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுங்க. ஸோ மறுபடியும் இங்கே போய்ட்டு ஆட் ப்ராப்பர்ட்டி கொடுத்தாங்க, அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் ஆட்டோ வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துருச்சு. அதாவது கூகுள் அனலிஸ்டிக் மெத்தடில் வச்சு நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து ஓனர்ஷிப் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளோட கன்சோலில் வந்து நம்மளோட சைட் வந்து ஆட் ஆயிரும். அப்படிங்கிறப்ப இது வந்து க்ரால் பண்ணும் நமக்கு. ஸோ செட்டிங்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, ஓனர்ஷிப் வெரிஃபைடுன்னு வந்துருச்சு, யூசர் பர்மிஷன் எல்லாமே வந்துருச்சு. ஸோ என்னைக்கு வந்து இதாகுது, இதில் வந்து ஒன்லி அவைலபிள் இன் ரூட் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரூட் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் .com .in, நான் சொன்னேன் இல்லைங்களா ஹை ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு, அதில் தான் வரும் அப்படின்ட்டு. பட் ஆனால் இது வந்து க்ரால் பண்ணும், கண்டிப்பாக உங்களுக்கு க்ரால் பண்ணும்.
நம்ம ஃபஸ்ட் இந்த ஓனர்ஷிப் வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக க்ரால் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட சைட் வந்து நம்ம அனலிஸ்டிக்லாம் ஆட் பண்ணிட்டோம், கூகுள் சர்ச் கன்சோல்லையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மளோட எஸ்இஓ ஒர்க் வந்து சைட்டை வந்து இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழியோ அது எல்லாமே நம்ம வந்து இதில் நம்ம செஞ்சுட்டோம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஒரு வழி. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கீட்டோ விசஸ் பேலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு பேஜஸ் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பேஜஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ளஸ் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ பேஜ் நேம் கொடுங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 4 பேஜ் இருக்கு இல்லையா, 4 பேஜ் மீதி 4 பேஜ் இருக்கு பார்த்தியா, அதை வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ டன் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு புது பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மீதி இருக்கிற எல்லா கீவேர்டு இது வந்து இப்போ உங்கள்கிட்ட 100 கீவேர்டு இருக்குன்னா கூட நீங்கள் 100 கீவேர்டுக்கும் 100 பேஜஸ் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேஜஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கூகுள் வந்து க்ரால் பண்ணும். க்ரால் பண்ண உங்களோட கீவேர்ட்ஸ் வந்து ரேங்கிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நான் சொன்ன ஃபார்மேட் தான். நீங்கள் இப்போ நம்ம ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி நம்ம வந்து இந்த கண்டென்ட்டில் வந்து கீவேர்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னாவே நம்ம எப்படி வந்து நம்மளோட இது வந்து நம்ம க்ரால் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பேஜஸ்லாம் வந்துடும். நீங்கள் கொடுக்குற பேஜஸ்லாம் இதுலேயும் வந்துடும். ஸோ ஹோம் போய் பார்த்தீங்க அப்படின்னாவே இங்கே எப்படி நம்ம வந்து இந்த கீவேர்டில் வந்து மேட்ச் பண்ணுறது அப்படின்னு கீட்டோக்கு எப்படி நம்ம வந்து லிங்க் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு கீவேர்டுக்கும் நீங்கள் வந்து கீவேர்டு வச்சு நீங்கள் வந்து ஆர்டிக்கல் எடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 4 பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பப்ளிஷ் கொடுத்துருங்க. டோட்டலாக வந்து 4 பேஜஸ் இருக்குது. ஸோ கொடுத்துட்டு ஸோ பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மறுபடியும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ போய்ட்டு நம்மளோட பேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஹெட் அதாவது ஹோம் பேஜ் இது. ஸோ மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே நமக்கு பேஜஸ்லாம் நிறையா வந்துருச்சு. ஸோ இப்போ கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் வியூ 28 டேஸ் கீட்டோ அப்படிங்கிறது ஒரு நம்மளோட சைட்டோட டைட்டில். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜோட டைட்டில் இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஸோ கீட்டோ டயட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் டைப் பண்ணுறாங்க கூகுள் அப்படின்னா நம்மளோட பேஜ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேஜஸ் கூட நமக்கு வந்து ரேங்கிங் ஆகும். ஹோம் பேஜ் தான் ரேங்கிங் ஆகணும் அப்படின்லாம் இல்லை, பேஜஸும் நமக்கு வந்து ரேங்கிங் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு பேஜையும் நம்ம வந்து கொண்டு போய் நம்மளோட கூகுள் ப்ராப்பர்ட்டியில் ஆட் பண்ண அவசியம் கிடையாது. ஒரு பேஜ் மட்டும் நம்ம ஹோம் பேஜ் மட்டும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரால் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா பேஜஸ்லையும் இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா பேனர் வந்து வந்துடும். பிகாஸ் நம்ம வந்து ஆல் பேஜஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப பேனர்ஸ் வந்துடும். இல்லை கண்டென்ட் நீங்கள் இதே மாதிரி நம்ம எப்படி ஹோம் பேஜ் டிசைன் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு பேஜுமே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ் சைட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல்லை நல்லாவே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு இது இருக்கும். நம்ம கால் டு ஆக்ஷன் பட்டன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கும் வந்து எஸ்இஓ வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் போய்ட்டு அனலிஸ்டிக் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து க்ரால் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா கீவேர்டு கொடுத்துருக்கோம். அப்புறமேலு இதில் வந்து அமேசானோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அமேசானோட அஃபிலியேட் ப்ராடக்ட்காக இது கொடுத்துருக்கோம். ஸோ இதிலே வந்து 2 வே இன்கம் நமக்கு இருக்குது. ஸோ இதில் ரேங்கிங் ஆகுறது அப்படின்னால ஸோ ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் வந்து நிறையா வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேஜஸ்லையும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ அமேசான் ப்ராடக்ட் நான் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதோ சிபிஐ ஆஃபர்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னா கூட கொடுத்துக்கலாம். கான்செப்ட் என்னமோ ஒன்று தான். நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணுற கான்செப்ட் என்னமோ ஒன்று தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் ஒரு நீட்டான ஒரு வெப்சைட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை வந்து எல்லாமே ப்ரொமோட் பண்ணலாம். பட் இது ரேங்கிங் ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிறைய கண்டென்ட் போடணும். நிறைய கண்டென்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி கூட நீங்கள் போடலாம். ஸ்பின் பண்ணி போடுறனால கூட உங்களுக்கு வந்து ரேங்கிங் ஆகும். பட் ஸ்பின் பண்ணி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆர்டிக்கலை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு கொஞ்சம் ரீடபுளாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ படிக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கீவேர்டு வந்து நடுவில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா 3 கீவேர்டு நீங்கள் கொடுக்கலாம். 3 கீவேர்டுக்கு நீங்கள் லிங்க் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ இங்கே மேலே இருக்கிற பேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த பேஜஸ்லாம் இருக்குது. ஸோ 5 பேஜஸ் இருக்குது. ஸோ 5 பேஜஸையும் நம்மளோட மெயின் சைட் அதுவும் ஹெட்லோட நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 4 பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு பேஜஸ் வந்து நம்ம இதுலேருந்து ரீடைரக்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு பேஜ் வந்து இதுலேருந்து ரீடைரக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல கீட்டோ டயட்டர் அப்படின்னு இருக்குன்னா ஸோ இந்த கீவேர்டு வந்து கிளிக் பண்ணாங்கன்னா இந்த பேஜுக்கு போகிற மாதிரி, ஸோ அடுத்த பேஜுக்கு போகிற மாதிரி, ஸோ அதை கொஞ்சம் போல்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பேஜ் ரீடைரக்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அடுத்த பேஜுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம்.
ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெத்தட் உங்களோட அடுத்த பேஜ் வந்து ரேங்கிங் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் சுற்றி ஒரே பேஜில் வந்து இப்போ இந்த பேஜோட லிங்க் வந்து இந்த பேஜில், ஸோ இந்த பேஜோட லிங்க் வந்து இந்த பேஜில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி வந்து நீங்கள் உங்களோட பேஜை வந்து நீங்கள் உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல மெத்தட் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. கொஞ்சம் நேற்று பிளாகரோட இது வந்து ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் ஜென்ரேட் ஆகிற மெத்தட் இது ஆக்சுவலாக. எப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நிறைய போஸ்ட் மட்டும் நீங்கள் நிறைய போட்டுக்கிட்டே ஒரு 100 போஸ்ட் 200 போஸ்ட் போட்டிங்கன்னா நீங்கள் 500 போஸ்ட் கூட போடுங்க, தப்பு இல்லை. ஒரு நாளைக்கு 10 போஸ்ட் 20 போஸ்ட் உங்களால் போட முடியும் அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணி ஸ்பின் பண்ணி தான் போட போகிறீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் நிறைய போஸ்ட் போடலாம். ஏதோ ஒரு போஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரேங்கிங் ஆகும் கூகுளில். ஆனால் எப்படி ரேங்கிங் ஆகும்னா க்ரால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கூகுள் சர்ச் கன்சோலில் நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும். பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட வெப்சைட் வந்து, அதாவது இந்த கூகுள் சைட் வந்து க்ரால் ஆகும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். நம்ம வந்து மேனுவலாக வந்து நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா க்ரால் பண்ணுறதுக்கு கூகுளுக்கு வந்து நம்ம ஒரு கமெண்ட் சென்ட் பண்ணியிருக்கோம் கன்சோல் மூலிமா. ஸோ அதை தான் இதில் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் நிறையா போஸ்ட் போட்டு நீங்கள் அப்படியே விட்டலாம். அதே மாதிரி நிறையா சைட்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இந்த மாதிரி நிறையா சைட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது புரியல அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக புரியும். அது இல்லாமல் இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ரொம்ப இதெல்லாம் இருக்காது. நீங்கள் நிறையா கூகுள் சைட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இதில். நமக்கு லேண்டிங் பேஜ் தேவையில்ல, நிறைய பிளாகர் நீங்கள் க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இது க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சைட் போடுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஆகும். அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்கு இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சிபிஏ ஆஃபருக்கும் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஃபிலியேட் ஆஃபருக்கு ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆஃப்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களோட கஸ்டமருக்கு வந்து உங்களோட வெப்சைட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்களோட கஸ்டமருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட் டிசைன் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இதில் போய்ட்டு ஓன் வெப்சைட் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கஸ்டமருக்கு வந்து உங்களோட கஸ்டமர் என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ளம்பிங் சர்வீஸ் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதோ சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவங்களோட இதை வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் போயிருங்க. கஸ்டம் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே அவங்களோட வெப்சைட் நீங்கள் கோடாடிலையோ எங்கேயோ ஒன்று பை பண்ணி நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதை எடுத்து இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நேம் சர்வர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை எடுத்து நீங்கள் உங்களோட கோடாடியில் வந்து ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து .comல வந்து உங்களுக்கு இது வந்துடும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு இதுவும் இருக்காது நம்மளுக்கு. ஓகேங்களா, கூகுள் சைட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே வராது. ஸோ அது வந்து ஒரு இது. இதில் இன்னமும் நீங்கள் டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு டிசைனிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா இந்த இமேஜஸ்லாம் நல்ல இமேஜஸாக எடுத்து போட்டு டிசைன் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப இதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கணும் கஸ்டமரோட அனலிஸ்டிக் டேட்டா. எதுக்காக அனலிஸ்டிக் டேட்டா நம்ம போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ டிராஃபிக் வருது, எங்கெங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அனலிஸ்டிக்லேயே இன்னும் நிறையா இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பவுண்டி செக் பண்ணுறது, அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் சோர்ஸ் செக் பண்ணுறது, செட் பண்ணுறது, எப்படி வந்து செட் பண்ணலாம், எங்கெங்கேருந்து நமக்கு வந்து வருது அப்படிங்கிறத நம்ம கோல்ஸாக செட் பண்ணிக்கலாம். ஸோ கோல்ஸ் செட் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். புரியல அப்படின்னா பாஸ் பண்ணி பாருங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.